ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொங்கு வெள்ளாளர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் வரன்களை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதலாவதாக பெயர் கிருஷ்ணகுரு ரகுபதி, படிப்பு பிகாம், வேலை ஓனா டைல் ஷோரூம் வச்சுருக்காங்க. மாத வருமானம் 1,00,000. பிறந்த தேதி 29/6/1983. பிறந்த நேரம் 10:20 AM. பிறந்த கிழமை புதன். ராசி மகரம், நட்சத்திரம் அவிட்டம், 1ஆம் பாதம், லக்னம் சிம்மம். இவருக்கு சுத்த ஜாதகங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க. தந்தை பெயர் குமரவேல், தாயின் பெயர் கோமதி. கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் காடை கூட்டத்தை சேர்ந்தவங்க. முகவரி கோயம்புத்தூர். சொத்து விவரம் 15 ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு நல்ல குடும்ப பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஸ்ரீ பாலாஜி, படிப்பு MBA, வேலை இந்துஸ்தான் பேங்க்கில் சீஃப் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. மாத வருமானம் 70,000. பிறந்த தேதி 6/4/1986. பிறந்த நேரம் 4:30 AM. பிறந்த கிழமை செவ்வாய். ராசி மீனம், நட்சத்திரம் உத்திராடதி, லக்னம் கும்பம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க. தந்தை பெயர் பாலுச்சாமி, தாயின் பெயர் ஜெயலட்சுமி. கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் காடை கூட்டத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் ஆத்தூர் சோழியம்மன். முகவரி கரூர். சொத்து விவரம் ஒரு RC வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோ ஃபைனான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மாதம் ரெண்ட் வந்துருக்குங்க. 22,000 ரெண்ட் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்த பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பெயர் ராகேஷ், படிப்பு பிகாம் எம்காம், வேலை பர்ச்சேஸ் மேனேஜராக சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 40,000. பிறந்த தேதி 6/10/1990. பிறந்த நேரம் 6:48 AM. பிறந்த கிழமை சனி. ராசி மேஷம், நட்சத்திரம் அஸ்வினி, 4ஆம் பாதம், லக்னம் கன்னி. இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. இவர் ஒரே பையன்தான். தந்தை பெயர் மாதேஸ்வரன், தாயின் பெயர் சாந்தி. கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் காடை கூட்டத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் ஸ்ரீ அங்காளம்மன், அவள் பூந்துரை. முகவரி ஈரோடு. சொத்து விவரம் 2 ஏக்கர் விவசாய பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு நல்ல குடும்ப பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்ததாக பெயர் ஸ்ரீ ராம்குமார், படிப்பு BE, வேலை IT ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 4,50,000. பிறந்த தேதி 17/12/1988. பிறந்த நேரம் 1:55 PM. பிறந்த கிழமை சனி. ராசி மீனம், நட்சத்திரம் உத்திராடதி, 4ஆம் பாதம், லக்னம் மீனம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. இவரு கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பெயர் தங்கமணி, தாயின் பெயர் சரஸ்வதி. கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் செங்கண்ணன் குலத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் சின்னம்மன். முகவரி திருப்பூர். சொத்து விவரம் 5 சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டு 2 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்து நல்ல குடும்ப பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பெயர் செல்வகுமார், படிப்பு BE, வேலை லேண்டு சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. மாத வருமானம் 40,000. பிறந்த தேதி 25/1/1997. பிறந்த நேரம் 4:24 AM. பிறந்த கிழமை சனி. ராசி கடகம், நட்சத்திரம் ஆயில்யம், 3ஆம் பாதம், லக்னம் தனுஷு. இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. இவங்க கூட பிறந்தவங்க அக்கா 2 பேர். அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பெயர் கருப்புசாமி கவுண்டர், தாயின் பெயர் ஜோதிமணி. கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் அந்துவன் குலத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் கீரனூர் செல்வநாயகி அம்மன். முகவரி குன்னத்தூர் செங்கப்பள்ளி. சொத்து விவரம் பூமி 4 ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாடகை வரவு 50,000 வந்துட்டுருக்குங்காங்க. எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்த பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பெயர் லோகநாதன், படிப்பு ME, வேலை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. மாத வருமானம் 35,000. பிறந்த தேதி 23/7/1983. பிறந்த நேரம் 7:05 PM. பிறந்த கிழமை சனி. ராசி தனுஷு, நட்சத்திரம் புராடம், 3ஆம் பாதம், லக்னம் மகரம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. இவங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தங்க. தந்தை பெயர் கருப்பண்ணன், தாயின் பெயர் பாக்கியம். கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் காரி கூட்டத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் உச்சனை அம்மன். முகவரி கள்ளக்குறிச்சி. சொத்து விவரம் 6 ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு நல்ல குடும்ப பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பெயர் சந்தோஷ், படிப்பு பிகாம் CA, வேலை பெட்ரோல் பங்க்கில் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. மாத வருமானம் 35,000. பிறந்த தேதி 22/10/1993. பிறந்த நேரம் 3:15 AM. பிறந்த கிழமை வெள்ளி. ராசி தனுஷு, நட்சத்திரம் உத்திராடம், லக்னம் சிம்மம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க. தந்தை பெயர் பாபு, தாயின் பெயர் ஜோதிமணி. கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் காடை கூட்டத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் செல்வநாயகி அம்மன். முகவரி கோயம்புத்தூர். சொத்து விவரம் 1 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாடகை வரவு மாதம் 15,000 வந்துட்டுருக்குங்காங்க. எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்து நல்ல குடும்ப பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பெயர் சந்தானம், படிப்பு BE MBA, வேலை அப்ளிகேஷன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. மாத வருமானம் 70,000.
பிறந்த தேதி 2/11/1994. பிறந்த நேரம் 7:52 AM. பிறந்த கிழமை புதன். ராசி கன்னி. நட்சத்திரம் சித்திரை 1ஆம் பாதம். லக்னம் விருச்சகம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. இவங்க கூட பிறந்தவங்க சகோதரர் ஒருத்தர், அவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பெயர் கோபால்சாமி, தாயின் பெயர் கலாமணி. கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் பொருளுந்தை குலத்தை சேர்ந்தவங்க. முகவரி கோயம்புத்தூர். சொத்து விவரம் 5 ஏக்கர் விவசாய பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாடகை வரவு மாதம் 2,50,000 வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு நல்ல குடும்ப பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக பெயர் வெங்கடேஷ், படிப்பு BE, வேலை ஆட்டோமொபைல்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. மாத வருமானம் 35,000. பிறந்த தேதி 2/1/1998. பிறந்த நேரம் 12:15 PM. பிறந்த கிழமை வெள்ளி. ராசி கும்பம். நட்சத்திரம் அவிட்டம். லக்னம் மீனம். இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க. இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க. தந்தை பெயர் மணிவண்ணன், தாயின் பெயர் சிவகாமி. கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் தோடை குடும்பத்தை சேர்ந்தவங்க. குலதெய்வம் பெரியநாயகி அம்மன். முகவரி சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம். சொத்து விவரம் 5 ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 7 சென்ட் எம்டி லேண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்து நல்ல குடும்ப பொண்ணை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக இருந்துச்சுனாவோ அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாவோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். தேங்க்யூ.